சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோட பார்த்திங்க அப்படின்னா போஸ் ரொம்ப தப்பானவன் அப்படின்னு தெரியாமையே காவியா பார்த்திங்க அப்படின்னா போஸை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இதை நிரூபிக்கணும், போஸ் ரொம்ப கேவலமானவன் நிரூபித்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பிளான் வச்சுருக்காங்க. போஸ் பார்த்திங்க அப்படின்னா தாமரை நீ தனியாக இருக்கும்போது நீ கூப்பிடு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. தனியாக இருக்கும்போது என்னை கூப்பிடணுமா, அப்படியே ஒரு சுகம் தேவையா, இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்திங்க அப்படின்னா போஸ் அவங்க ரூமுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி காவியாவை அங்கே வர சொல்லிடுவாங்க. காவியாவை வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் போஸுக்கு கால் பண்ணி எங்கள் அம்மா தூங்க போயிட்டாங்க, இப்போ வரீங்களான்னு கேட்குறாங்க. நீ சொல்லி நான் வராமல் இருப்பேனான்னு சொல்லிட்டு போஸும் தாமரையோட ரூமுக்கு வருவார். வந்தது மட்டும் இல்லாமல் தாமரை கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவார். இதை பார்த்த காவியா பார்த்திங்க அப்படின்னா ரூம்குள்ளே உனக்கு கேவலமாக இல்லை, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸை ஓங்கி ஒரு அற விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, போஸ் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிறத காவியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் காவியா போஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை கல்யாணத்தை இப்போயே நிறுத்த போகிறாங்களான்னு பார்க்கலாம். இதையும் மீறி கல்யாணம் நடந்தாலுமே இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சது போஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சேதுபதிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயத்தை வச்சு சேதுபதி கண்டிப்பாக கல்யாணத்தையும் நிறுத்திடுவார், அந்த 1 கோடி ரூபாயும் கிடைக்க விடாமல் பண்ணிடுவார். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.